السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد بسم الله الرحمن الرحيم والله غالب على أمره ولكن أكثر الناس لا يعلمون. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم أكثروا ذكر هادم اللذات أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பும் பேர் உபகாரமும் அவனது அருளுக்குரிய அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வாழ்வை சருகாது வாழ்ந்து மாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இந்த பாக்கியம் நிறைந்த ஜும்மாவில் அல்லாஹுவின் அருளை நாடி வந்திருக்கிற நாம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கையான பெருமக்களே, சராசரியாக நம் வாழ்க்கையில் மிதமான ஒரு பயணத்தை, மிதமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ஒரு குடும்பத்தில், ஒரு சமூகத்தில், ஒரு ஊரில் அல்லது ஒரு நாட்டில் திடீரென்று ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாடிவிட்டால் அது அல்லாஹுவினுடைய புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனத்தில் இறைவன் இப்படி சொல்லுகின்றான், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். நீங்கள் எவ்வளவு திட்டமிடுதலோடு வாழ்க்கையை பயணித்தாலும் சரி, அல்லது எவ்வளவுதான் நீங்கள் முன்னெடுப்போடு பாதுகாப்போடு எல்லா வளையங்களையும் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டாலும் வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாஹ் எதை நாட்ட வேண்டும், எதை நடத்த வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்கின்றானோ அவனே மிகைத்தவனாக இந்த உலக வாழ்க்கையிலும் சரி மறுமையிலும் சரி அவனுடைய நாட்டமே ஜெயிக்கிறது என்கின்ற வார்த்தையை சொல்லிவிட்டு வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், இதை பெரும்பான்மையான மனிதர்கள் இதை உணர்ந்து கொள்வது கிடையாது என்கின்ற அந்த வசனத்தை சொல்லுகிறார். சங்கையான பெருமக்களை, இதற்கு விளக்கம் சொல்லுகின்ற முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள் இந்த வார்த்தையை. உலக வாழ்க்கையில் நாம் எந்த முடிவுகளை எடுப்பதாக இருந்தாலும் நான் இதை செய்வேன் என்கின்ற உறுதியான வார்த்தை வரக்கூடாது. இத்தனை வயதில் நான் இப்படி ஒரு சம்பாத்தியத்தை பெற்றுக்கொள்வேன், என் வாழ்க்கை இப்படி நிர்ணயிப்பேன், என்னுடைய காலம் எப்படித்தான் கடந்து செல்லும், நான் இப்படிப்பட்ட பயணங்களுக்கு பின்னால் என் வாழ்க்கை அமையும் என்கின்ற தொடர் பயணங்கள் என்று வருகின்ற இன்றைக்கான தன்னம்பிக்கையான எந்த வார்த்தையும் உறுதிபட பேசுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. சுருக்கமாக சொன்னால், நாம் எதை செய்தாலும் இப்படி நடப்பதற்கு அல்லாஹ் நாட வேண்டும் என்கின்ற அந்த வார்த்தை, எந்த வார்த்தை நாம் சேர்த்து கொண்டாலும் அதோடு இது இருக்க வேண்டும் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். சரியான பெருமக்களே, இன்றைக்கு மிக நிதர்சனமாக பார்க்க போனால் ஒரு குடும்பத்தில் சராசரியாக மிதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய வாழ்க்கைக்கு மத்தியில் திடீரென்று ஏற்படுகின்ற இழப்புகள் அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையை மொத்தமாக திருப்புமுனையை மாற்றி விடுகிறது. மொத்தமாக இந்த வாழ்க்கை எப்படி இதற்கு முன்னால் அவர்கள் வாழ்ந்தார்கள், செல்வ செழிப்போடு இருந்தார்கள், பொருளாதார முன்னணியில் இருந்தார்கள், எல்லாம் இருந்தது, குடும்பத்திற்கு என்று ஒரு பெயர் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஒரு திருப்பம், ஒரு இழப்பு, அதற்கு பின்னால் எல்லாம் மாறி போகின்ற ஒரு சூழல் தான் அல்லாஹுவினுடைய மிகைப்பாக இருக்கிறது. சமீபத்தில் இலங்கையில் போன மாதம் நடந்த ஒரு பத்திரிகை செய்தியில் இப்படி ஒரு செய்தி வந்தது. 10ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவர் வீட்டிற்கு எல்லா படிப்புகள் எல்லாம் முடிச்சுட்டு லீவு நேரத்துல அவர் வீட்டுக்கு வருகிறார். வருகின்ற நேரத்தில் இலங்கையில் அப்பதான் மழை பெய்து விட்டு, கடுமையான வெயிலுக்கு பின்னால் ஒரு மழை பெய்து விட்டு அங்கு எல்லா குளங்களிலும் ஏரிகளிலும் தண்ணீர் இருக்கிறது. இந்த பிள்ளை அது கடைசியாக செல்லுகின்ற பயணம் அது. அந்த மாணவர், அந்த பிள்ளை, அந்த இஸ்லாமிய சார்ந்த சின்னஞ்சிறு மாணவர், அவர் தன்னுடைய வீட்டுல தன் தாய்கிட்ட சொல்லிட்டு குளிக்க போகிறார்.
குளிக்க போனவர் அந்த புதர் குழியில் மாட்டிக்கொள்கிறார். அங்கிருக்கிற சேடுகளை விழுங்கிறார். உடனே அங்கிருக்கக்கூடிய சுற்றத்தில் இருப்பவர்கள் காப்பாற்றி கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள். அது மிகப்பெரிய பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்த அந்த பையன், ஒரு முஸ்லிம் சிறுவன், மிக நேசத்திற்குரிய பார்ப்பதற்கு அழகான தோற்றத்தை கொண்ட அந்த சின்ன சிறுவனுடைய அந்த குடும்பம் மிகவும் திக்குமுக்காடி போகிறது. அவன் முழுக்க அந்த சேலை விழுங்கி விடுகின்றான். ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றது. மருத்துவர்கள் முடிந்த அளவிற்கு அவனை காப்பாற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள். முடிந்த அளவிற்கு அவனை நெஞ்சில் அழுத்திக் கொண்டே இருக்கிற பொழுது சேறுகள் கக்கிக் கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டம் வரைக்கும் அவர்கள் அழுத்துகிறார்கள். அது முழுவதுமாக இதயத்திற்குள் அந்த சேறு சென்று விடுகிறது. அவன் விழுங்கிய அந்த சேறு அவன் இதயத்தையும் அது சென்றடைகிறது. முடிந்த வரைக்கும் அந்த மருத்துவர்கள் அழுத்துகிறார்கள். அந்த சேறு வெளியே வருகிறது. இதற்கு மேல் அழுத்தினால் இதய துடிப்பு நின்றுவிடும் என்கின்ற காரணத்தினால் மருத்துவர்கள் மருந்தின் மூலியமாக, சிகிச்சையின் மூலியமாக அந்த சேற்றை வெளியே எடுக்க முயற்சிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 18 நாட்கள் மருத்துவமனையில் அந்த பையன் அனுமதிக்கப்படுகிறார். சிகிச்சைக்கு உள்ளாக்கப்படுகிறார். பல லட்சம் செலவு செய்யப்படுகிறது. தாயினுடைய அருகில் அந்த சிறுவன் இருக்கிறார். தன்னுடைய பிள்ளை இருக்கிறது. அந்த நேரத்தில் மருத்துவர்கள் கடைசி கட்டமாக இதற்கு பின்னால் எங்களால் சிகிச்சையால் ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு கட்டம் வருகிற பொழுது தாயிடம் சொல்லுகிறார்கள், ஒரு குறிப்பிட்ட இந்த நாளினுடைய ஒரு 8 மணி வருகின்ற அந்த நேரம் வரைக்கும் அந்த பிள்ளை உயிரோடு இருப்பதற்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியும். அந்த குழந்தை மயக்கத்திலிருந்து தெளிந்ததற்கு பின்னால், மருந்தினுடைய அந்த தாக்கம் குறைந்ததற்கு பின்னால் இந்த உலகத்தில் அந்த பையனுடைய உயிர் இருக்கும் என்பதற்கு ஊர்ஜிதம் இல்லை என்கின்ற தகவல் சொல்லிவிட்டு செல்லுகிறார்கள். 8 மணிக்கு மேல் ஆகிறது. பிள்ளை விழிக்கிறான். அதற்கு பின்னால் 1 மணி நேரம் ஆகிறது. அதற்கு பின்னாலும் 1 மணி நேரம். இப்படி 10 மணி 11 மணி என்பதாக நேரம் கடந்து கொண்டே போகிறது. அந்த பிள்ளை நேரம் ஆக ஆக தெளிவாகிக் கொண்டே வருகின்றான். சராசரியாக வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் அது போன்ற ஒரு சுறுசுறுப்போடு விழிப்போடு அவனுடைய வாழ்க்கையினுடைய பயணம் ஆரம்பமாகிறது. தாய்க்கு மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய ஒரு ஆனந்த பூரிப்பு எல்லாம் இருக்கிற அந்த நேரத்துல ஒரு மணி நேரம் கடந்து கடைசியில் 1 மணி 2:30 மணி ஆகின்ற பொழுது பையன் மிகவும் புத்துணர்ச்சியாக இருந்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்துல மூக்கிலும் காதிலும் ரத்தங்கள் வடிந்து அப்படியே அவன் விழுந்து விடுகிறான். அப்படியே மரணித்து போகிறான். குடும்பத்தில் மிகப்பெரிய இழப்பாக அந்த பையனுடைய இழப்பை பார்த்த அந்த தாய் அந்த நிமிடத்திலே அப்படியே பைத்தியமாகி போகிறார். ஒரு குடும்பத்தில் அதற்கு முந்தைய நாள் வரைக்கும் மிகவும் பாரம்பரியமான குடும்பம், மிகவும் பேர் சொல்லுகின்ற குடும்பம் எல்லாம் இருந்ததும் கூட ஒரு பையனுடைய இழப்பும் அதற்கு பின்னால் அந்த தாயினுடைய அந்த மனநிலை பாதிக்கப்படுகின்ற பொழுது குடும்பம் மொத்தமும் சீரழிந்து போவதற்கு அது ஒரு அர்த்தமாக மாறி போகிறது. சுருங்க சொன்னால் அல்லாஹ் எல்லா விஷயத்திலும் மிகைத்தவனாக இருக்கிறான். அது ஒரு நாடு சம்பந்தமாக இருந்தாலும் சரி, ஈரானுடைய அதிபருடைய அந்த இழப்பு இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை 20% குறைத்திருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. நினைத்துக் கொள்ளலாம், ஈரானினுடைய இப்ராஹிம் ரைசி என்கின்ற அந்த அவருடைய அதிபருடைய அந்த மரணம் என்பது ஒரு சாதாரணமாக நாம் நினைத்துவிடக் கூடாது. ஏன்னா இதுவரைக்கும் எந்த இஸ்லாமிய நாடுகளும் ஆதரவு தராமல், பலஸ்தீன் மக்களுக்கு எந்த விதமான உதவிகளும் அவர்கள் தராமல் ஒதுங்கி நின்ற பொழுது முழுக்க தன்னுடைய ஒத்துழைப்பை கொடுத்த ஒரே ஒரு அதிபர் என்று பார்த்தால் இப்ராஹிம் ரைசி என்று சொல்லுகின்ற அந்த ஒரு முதல்வர் மட்டும்தான், அந்த ஒரு அதிபர் மட்டும்தான் அவ்வளவு தூரம் இறங்கி வந்து பலஸ்தீனுக்கு உதவி செய்தார். அவருடைய இழப்பு என்பது பலஸ்தீன் மக்களுக்கான கேள்விக்குறியாக ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் அடுத்து வருகின்ற ஆட்சியாளர் அவ்வளவு தூரம் அவர்களுக்கு உதவி செய்வார்களா என்கின்ற கேள்வியும் இருந்து கொண்டே இருக்கிறது. பலவிதமான இழப்புகளை அந்த நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை நிறைவு செய்கிறான் என்று சொன்னால் அது அவனுடைய மௌத்தினுடைய விஷயத்திலிருந்து ஆரம்பமாகிறது. எந்த இடத்தில் ஒரு மனிதர் ஜெயிக்கிறான் என்கின்ற அந்த வார்த்தை சொல்லப்படுகிறதோ அந்த இடத்தில் அவனுடைய மரணம் நிகழப்போகிறது என்பதுதான் அதனுடைய சூட்சமமான அர்த்தம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை 99 விஷயங்கள் மரணம் அவனை துரத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதனை ஒவ்வொரு நாளும் 99 மரண விஷயங்கள் அவனை துரத்தி கொண்டே இருக்கிறது. அது இடியோ மின்னலோ அல்லது பூகம்பமோ யுத்தமோ போரோ அல்லது ஏதாவது ஒரு நோயோ எப்படியோ ஒன்று ஏதோ ஒன்று அவனை மரணிக்க வேண்டும் என்பதற்காக துரத்தி கொண்டே இருக்கிறது. 99 விஷயத்திலும் அவன் தப்பித்து விட்டாலும் கூட 100வதாக முதுமை என்கின்ற விஷயத்தில் அவன் தோற்று போகிறான். அப்பொழுது அவனுக்கு மரணம் வருகிறது என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ்வினுடைய ஒரு ஏற்பாட்டின் கீழ் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ்வினுடைய அந்த கோடு விழித்ததற்கு கீழ், ஒரு கட்டுப்பாட்டின் கீழ், அவன் வடிவமைத்த அந்த விஷயத்திற்கு கீழ் நாம் எல்லாம் பயணிப்பதற்கான ஒரு அனுகூலம் என்பதை தவிர நாம் எந்த விஷயத்திலும் மிகைத்தவர்கள் கிடையாது.
சரியான பெருமக்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஒருவருடைய உயிரை கைப்பற்றுவதற்கு ஒரு அனுமதி கேட்க வேண்டும். அவரிடத்தில் அனுமதி பெற்றதற்கு பின்னால் ஒரு உயிர் பிடுங்கப்படும் என்றால் அது நபிமார்களுடைய உயிருக்கு மட்டும்தான் அந்த ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. நபிமார்களிடத்தில் மட்டும்தான் அனுமதி கேட்டதற்கு பின்னால் உயிர் வாங்கப்படும். மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் சரி, நமக்கும் சரி, எல்லா ஜீவனங்களுக்கும் எந்த நிமிடத்தில் எந்த நேரத்தில் உயிர் பிடுங்கப்படும் என்பதற்கு இறைவன் நாடி இருக்கிறானோ அந்த இடத்தில் அந்த உயிர் பிடுங்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உயிர் வாங்க, அவர்களுடைய ரூஹை கைப்பற்ற வருவதற்கு இஸ்ராயேல் வந்த அந்த திங்கட்கிழமையினுடைய காலை ஹதீஸில் இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கும். வீட்டினுடைய கதவு தட்டப்படுகிறது. வெளியே ஒரு நபர் இருக்கிறார், வீட்டினுடைய கதவு தட்டப்படுகிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டினுடைய உட்புறத்திலிருந்து சொல்லுகிறார்கள், தந்தை மிகவும் மயக்கமுற்ற நிலையில் இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை சந்திப்பதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது, நீங்க போங்க, பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழித்ததற்கு பின்னால் நாங்கள் தகவல் சொல்லுகிறோம் என்பதாக சொல்லப்படுகிறது. வெளியே நிற்கிற அந்த நபர் சொல்லுகிறார், வழக்கு சொல்லுகிறார், நான் பொதுவாக எந்த வீட்டிற்கும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அல்லாஹ் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பையும் தரவில்லை. நான் நினைத்தால் என்னுடைய நேரம் வருகிற பொழுது எந்த வீட்டிற்குள் அனுமதி இல்லாமல் போவதற்கு எனக்கு அனுமதி இருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் நான் வந்திருக்கிறேன் என்கின்ற தகவலை நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லுங்க சொல்லுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வந்திருக்கிறது ஜிப்ரீல் கிடையாது, வந்திருக்கிறது இஸ்ராயீல் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தைக்கு இணங்க அங்கு அந்த இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வருகை அந்த வீட்டிற்குள் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த முதல் மாத்திரத்தில் சொன்ன வார்த்தை, அஜிஹத காபிலன் அவ் ஸாஹிரா, என்னை நீங்கள் சந்திப்பதற்கு வந்திருக்கிறீர்களா அல்லது என் உயிரை வாங்குவதற்கு வந்திருக்கிறீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அந்த கேள்வியின் பொழுது இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், நான் உங்களை சந்திப்பதற்கும் வந்திருக்கிறேன், நீங்கள் அனுமதி கொடுத்தால் உங்கள் உயிரை வாங்கி செல்வதற்கும் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த கடைசி நிமிடங்களில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள், நான் இந்த நேரத்தில் ஜிப்ரீலுடைய வருகையை எதிர்பார்க்கிறேன் என்றார்கள். இந்த கடைசி நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்னை காலம் முழுவதும் சந்தித்திருக்கிறார்கள், பலாயிரம் முறைகள் எனக்கு வகை கொண்டு வந்திருக்கிறார்கள், அவர்களை இந்த நேரத்தில் நான் சந்திக்க வேண்டும், அதற்கு பின்னால் என் உயிர் பறிக்கப்பட்டால் பரவாயில்லை என்கின்ற அந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வருகிறார்கள். வந்த மாத்திரத்தில் பெருமானார் கேட்கிறார்கள், எனக்காக என்ன தயார் செய்யப்பட்டிருக்கிறது, எனக்காக என் மரணத்திற்கு பின்னால் என் வஃபாத்திற்கு பின்னால் அல்லாஹ் என்ன செய்து ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் என்கின்ற அந்த செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவரிடத்தில் பெருமானார் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்காக அல்லாஹ் பல தோரணங்களை எல்லாம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான், மாளிகைகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது, நீங்கள் வந்தவுடன் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும் என்கின்ற செய்திகள் எல்லாம் சுப செய்திகள் எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன பொழுது பெருமானாருக்கு அதில் சந்தோஷம் இல்லை. மீண்டும் என்ன செய்தி, நல்ல வரவுகள் என்ன காத்திருக்கிறது என்பதாக பெருமானார் கேட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள், பெருமானார் கேட்கிற கேள்வி இந்த உம்மத்திற்கான கேள்வி என்பதை. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உம்மத்துகளுக்காக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கடமையாக்கி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உம்மத்துகளுடைய வருகைக்கு முன்னால் உங்களுடைய உம்மத்துகளுடைய வருகை சொர்க்கத்தில் முதன்மையாக இருக்கும் என்கின்ற அந்த செய்தியை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பெருமானாருக்கு முன்னிலையில் சொன்ன பொழுது பெருமானார் என் உயிரை கைப்பற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இப்படி இவ்வளவு தூரம் மீண்டும் சங்கிக்குரிய பெருமக்களை, இந்த உலகத்தில் ஒருவருடைய உயிர் கைப்பற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் நிலவுகிற பொழுது அவர்களுக்கு அனுமதி இருக்கும் என்றால் அது நபிமார்களுக்கு மட்டும் என்பதாக வரலாற்றினுடைய வரிசையில் நம்மால் பார்க்க முடிகிறது. சரியான பெருமக்கள், அந்த வரிசையில் பார்க்கிற பொழுது அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள், நமக்கு ஏற்படுகின்ற மரணங்கள் அது சாதாரணமானதாக நாம் நினைத்துக் கொள்கிறோம். அல்லாஹு தஆலாவினுடைய ஏற்பாட்டின் கீழ் ஒருவருடைய உயிர் பிடுங்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த மரணம் சம்பந்தமான ஒரு விதமான விழிப்புணர்வு நமக்கு வேண்டும். நாம் எப்படி மரணிக்க வேண்டும் என்கின்ற துஆக்கள் ஒவ்வொரு நிமிடமும் அக்ஸுரு ஹாதிமுல் லஸ்ஸாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய துஆக்கள் உங்களுடைய நினைவுகளில் அதிகமாக உங்களுடைய மௌத் சம்பந்தமாக நீங்கள் துஆக்களை கேட்க வேண்டும். அதிகமாக உங்கள் மௌத் சம்பந்தமாகவும் அந்த மௌத் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அது சம்பந்தமான ஒரு தேடல் உங்கள் துஆக்களின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் முறையிட வேண்டும் என்கின்ற செய்தியை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 7 விஷயங்களான மரணங்களை விட்டு அவன் பாதுகாப்பு தேட வேண்டும். திடீர் மரணங்கள், அல்லது நோயின் காரணத்தினால், அல்லது பெரும் பேரிடர் காரணத்தினால், பெரும் யுத்தங்களின் காரணத்தினால், அல்லது ஒரு விலங்கினுடைய விசித்திரங்களின் மூலியமாக அவர்களுடைய உயிர் பறிபோவதன் மூலியமாக, இப்படி 7 விதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், உங்களுக்கு திடீர் மரணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற திடீர் மரணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் 3 விஷயங்களை இந்த உம்மத்துகள் கடைபிடிக்க வேண்டும். ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது தொழுகையை சொன்னார்கள்.
அறிஞர்கள் சொல்லுவார்கள், தொழுகையில் ஒரு மனிதன் சராசரியாக எல்லா விடயங்களையும் சரிவர பாதுகாத்து பேணிக்கையோடு தன் வாழ்க்கையில் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒருவராக இருந்தார், கலிமாவோடு மௌத்தாவார் என்ற செய்தியை சொல்லுகிறார்கள். அது எப்படி சாத்தியமாகும் என்றால், 5 வேளை தொழுகையும் விடாமல் தொழுகின்ற ஒருவருடைய வாழ்க்கையில் மரணம் நிகழ்கிற பொழுது, ஒருவேளை நுகரில் அவர் மரணிக்கக்கூடிய சூழல் இருந்தால் ஃபஜ்ரை தொழுதவராக அவர் இருப்பார். ஃபஜ்ரில் அவர் ஒவ்வொரு நாளும் அவர் தொழுகின்ற தொழுகையில் அவர் அத்தஹியாத்தில் ஓதுகின்ற பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அவர் சொல்லுகின்ற அந்த கலிமா, அந்த வார்த்தை போதும் அவர் கலிமாவோடு மரணிப்பதற்கு நிகர் என்பதாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதர் சராசரியாக எந்த விதமான தொழுகையும் விடாமல் தன்னுடைய வாழ்க்கையின் பேணிக்கையின் உச்சத்தில் அவர் வாழ்க்கையில் எல்லா தொழுகையும் நிறைவேற்றக்கூடிய ஒருவராக இருந்தால் அவருக்கு ஒரு நாளில் எந்த இடத்தில் மரணம் நிகழ்ந்தாலும் அவர் கலிமாவோடு மரணிக்கிறார். எனவே தொழுகை உங்கள் வாழ்க்கையோடு ஒன்றி இருக்க வேண்டும் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இரண்டாவது, தர்மங்கள். ஒரு வாழ்க்கையில் நாம் கொடுக்கக்கூடிய தர்மங்கள், பேணிக்கைகள், அதிகமான காசு பணங்கள், பொருளாதாரங்கள், அது நம்முடைய வாழ்க்கையில திடீர் மரணங்கள் ஏற்படுவதை விட்டும் தவிர்க்கிறது. திடீர் என்று ஏற்படுகின்ற ஒரு மரணத்தினுடைய விபரீதமான விஷயங்களை விட்டும் நம்மை தவிர்க்கிறது என்கின்ற அந்த செய்திகளை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹ் தஆலாவோடு நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு நபி என்றால் அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோடு பேசக்கூடிய ஒரு நபி, கலீமுல்லாவாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னான், உங்களுடைய பனு இஸ்ரவேலர்களிடத்தில் ஒரு நபர் இருக்கிறார், நாளைய தினத்தில் இதே நேரத்தில் அவருடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரியும், நீங்கள் இந்த சமூகத்தில் அதை சொல்லிவிடுங்கள் என்பதாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வகி வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டங்கள்ல போய் இந்த விஷயத்தை சொல்லுகிறார்கள். பனு இஸ்ரவேலர்கள் அவர்கள் மிகவும் எந்த விஷயத்தையும் ரொம்ப ஆழ கவனிக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த செய்தியை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னதற்கு பின்னால் அடுத்த தினம் அதே நேரத்தில் எந்த நபர் மரணித்து போவார் என்று சொன்னாலும் அந்த நபர் மிக திடகாத்திரமாக நடந்து வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த நபர் வந்ததை பார்த்த மாத்திரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்டார்கள், யா அல்லாஹ், ஒரு நபிக்கு இப்படி ஒரு சோதனையை நீ தர வேண்டுமா? என் சமூகத்தில் நான் சொன்னது பொய்யல்லவா என்று நினைப்பார்கள், இப்படி ஒரு விஷயத்தை நீ ஏன் செய்திருக்கிறாய் என்று அந்த சம்பவத்தின் மூலியமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்ன செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிப்பார்கள். அந்த மனிதர் நேற்று வரைக்கும் இதே போன்றுதான் இந்த நேரத்தில் மரணித்து போவார் என்கின்ற கதிரை அல்லாஹ் நாடி இருந்தார். இவருடைய வாழ்க்கையினுடைய முடிவு இந்த நேரத்தில் இருக்கும் என்பதாக இறைவனுடைய நாட்டம் இருந்தது. இரவு வீட்டுக்கு செல்லுகிற பொழுது கையில் இருந்த சில பணக்காசுகளை ஏதோ ஒரு வறியவருக்கு அவர் யதார்த்தமாக செய்த தர்மத்தினுடைய விளைவு அல்லாஹ் தஆலா அவருக்கு இன்னமும் 40 வருடங்கள் வாழ்வதற்கான அனுமதியை தந்திருக்கிறான் என்கின்ற அந்த செய்தி வந்த பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். சங்கையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது சொன்ன செய்தி தர்மங்கள். நமக்கு நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகின்ற திடீர் திருப்பங்கள், திடீர் மரணங்கள், அது போன்ற விஷயங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய இந்த இரண்டாவது கட்டங்கள் தர்மங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவதாக, நான் கடந்த வாரம் சொன்னதை போன்று பெற்றோர்களுடைய விஷயத்தில், பெற்றோர்கள் சார்ந்திருக்கிற விஷயத்தில், முதியவர்களாக இருப்பவரிடத்தில் பேணிக்கையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதருக்கு திடீர் மரணம் ஏற்படாது. இந்த 3 விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். சங்கையான பெருமக்களே, மஸ்ஜிது நபவியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால் ஒரு சஹாபி வருகிறார், கையில் வாதம் அடித்தவராக வருகிறார். வந்தவர் சஹாபிகளுடைய கூட்டத்திற்கு மத்தியில் சொல்லுகிறார், நான் இந்த செய்தியை பெருமானாரிடத்திலிருந்து கேள்விப்பட்டிருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இந்த செய்தியை சொல்லி இருந்தார்கள். என்ன செய்தி? காலையிலும் மாலையிலும் ஒரு மனிதர் பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி என்கின்ற அந்த துஆவை ஓதுகின்ற ஒருவராக இருந்தார். அவருக்கு அல்லாஹ் தஆலா திடீர் மரணத்தை தருவதில்லை, அல்லது திடீர் பலாக்களை, திடீரென்று ஏற்படுகின்ற நோவினைகளை அவர்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் தருவதில்லை என்கின்ற செய்தியை அந்த சஹாபி சொல்லுகிறார். சொன்ன மாத்திரத்தில் கூட்டத்தில் இருக்கக்கூடிய சில சஹாபிகளுடைய பார்வை அவருடைய வாதம் அடித்த அந்த கையை நோக்கி போகிறது. என்ன பார்க்கிறார்கள் என்றால், இவ்வளவு விஷயங்களை நீங்கள் சொல்லுகிறீர்கள், பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி என்கின்ற அந்த துஆக்களை ஓதினால் உங்களுடைய வாழ்க்கையில் பலாக்கள் உங்களை அண்டாது, எந்த நோவினையும் அண்டாது என்கிறதாக நீங்கள் செய்தியை சொல்லுகிறீர்கள். ஆனால் அதற்கு பின்னால் நீங்கள் சொல்லுகின்ற நீங்கள் தினசரி அதை ஓதி வருவதாகவும் இருக்கிறீர்கள், இருந்தும் கூட உங்கள் கை வாதம் அடித்திருக்கிறது என்று சொன்னால் இதனுடைய உண்மை தன்மை என்ன என்று புரியவில்லை என்பதை நோக்கத்தோடு சஹாபிகள் சில பேர் அந்த கையை பார்த்த பொழுது அந்த சஹாபி புரிந்து கொண்டு சொன்னார்கள், என் கை வாதம் அடித்த அந்த தினத்தில் இந்த துவாவை நான் ஓதவில்லை, மற்ற எல்லா தினத்திலையும் ஓதிக்கிட்டு இருந்தேன். என்றைய எனக்கு அந்த வாதம் அடிக்கக்கூடிய தினம் வந்ததோ அந்த தினத்தில் நான் அந்த விஷயத்தை மறந்து விட்டேன். எதனால் எனக்கு அந்த போன்ற வாதங்கள் என் கையில் ஏற்பட்டது. ஒருவேளை நான்
நான் ஓதி இருந்தால் கண்டிப்பாக அது நிகழ்ந்திருக்காது என்கின்ற செய்தியை அந்த சஹாபி சொன்னார்கள் என்பது ஹதீஸினுடைய வாயிலாக பார்க்க முடிகிறது. சங்கையான பெருமக்களே, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட திருப்பங்களை நாம் தேட வேண்டும்? மரணத்தை யாரும் தேடி செல்லக்கூடாது என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. ஆனால் மார்க்கத்தின் வாயிலாக பார்க்கிற பொழுது மரணம் நம்மை தேடி வருகிற பொழுது நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை நாம் தற்காத்துக் கொள்ளக்கூடிய, நாம் மரணத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது, ஆனால் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற முறைகளை இந்த மார்க்கம் முழுமையாக நமக்கு கற்றுத் தருகிறது. சங்கையான பெருமக்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நம்முடைய வாழ்க்கை எல்லாம் மிகவும் நிதர்சனமாக போய் கொண்டிருக்கிறது. உலகம் சார்ந்த விஷயங்களாக, நவீன விஷயங்களாக நம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறோம். மிகவும் விழிப்புணர்வோடு நம் மரணம் சார்ந்த விஷயங்கள் சில கவனங்களை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று இன்றைய மாதங்கள், இது போன்ற மாதங்கள் அதிகமாக ஹாஜிகள் அவர்களுடைய பயணங்களை துவக்க இருக்கிறார்கள். நிறைய ஹாஜிகள் அவருடைய ஹஜ்ஜினுடைய பயணங்களை இந்த மாதத்தில் அவர்களுடைய ஆரம்ப கட்டமாக அவர்கள் துவங்கி எல்லாரும் பயணத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஹாஜிகளையும் நம்ம வீட்டில் சந்திக்கிறோம். இன்றைக்கு இந்தியாவின் அடிப்படையில் 1.25 லட்சம் ஹாஜிகள் அவர்கள் ஹஜ்ஜுகளுக்காக செல்ல இருப்பதாக கணக்குகள் சொல்லுகிறது. 1.25 லட்சம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் மட்டும் 7,000-8,000 ஹாஜிகள் இந்த வருடத்தில் அவர்கள் செல்ல இருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கிற பொழுது ஹாஜிகளை வழி அனுப்புகின்ற விஷயம், நம்ம இடத்துல ஒரு ஹாஜி வருகிறார், அவர் நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் என்று சொல்லுகிறார் என்றால் எப்படி துவா செய்ய வேண்டும்? இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு ஹாஜி நம்ம இடத்தில் வந்து நான் ஹஜ்ஜிற்கு போகிறேன், பயணம் சொல்ல வருகிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் எப்படி துவா செய்ய வேண்டும் என்பதற்கும் ஒரு சுன்னத் இருக்கிறது. பெருமானார் அதற்கும் வழிகாட்டித்திருக்கிறார்கள். நாம் எல்லாம் இன்றைக்கு ஒரு ஹாஜி வீட்டிற்கு வந்து நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் என்ற செய்தியை சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம்? ஃபீ அமானில்லாஹ் என்கின்ற வார்த்தையை சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகப்படியாக வார்த்தையை சொல்லுவதாக இருந்தால் உங்கள் ஹஜ்ஜு கபூல் ஆகட்டும், அல்லாஹ் மபரூக்காக ஆக்கட்டும், எல்லாம் மக்பூலாக ஆக்கட்டும் என்றெல்லாம் வார்த்தைகளை சொல்லுவோம். இதையெல்லாம் தாண்டி நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் மார்க்க பின்னணியில் பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 துஆக்களை கற்றுத் தருகிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் சொல்லுகிறார்கள், என் தந்தையுடன் யார் பயணத்திற்கு போவதற்கு முன்னால் வந்தாலும் கூட அந்த பயணத்திற்கு போகக்கூடியவரை அருகில் அவரை அழைத்து விட்டு சொல்லுவார்கள், பெருமானார் துவா செய்ததை போன்று நான் உனக்கு துவா செய்யட்டுமா என்று சொல்லிவிட்டு இந்த 3 துவாக்களை சொல்லுவார்கள். அஸ்தௌதில்லாஹ தீனக், ஃபர்ஸ்ட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்கின்ற பொழுது இந்த வார்த்தையை சொல்லுவார்கள், உங்கள் தீன் சார்ந்த விஷயங்களை நான் பாதுகாப்பு அல்லாஹ்விடத்தில் தேடுகிறேன். உங்கள் பயணத்தில் அது ஹஜ்ஜாக இருக்கட்டும், இன்னொரு பயணங்களாக இருக்கட்டும், எந்த பயணமாக இருந்தாலும் ஒரு பயணத்திற்கு செல்லக்கூடியவரிடத்தில் நான் முதல்ல சொல்லக்கூடிய விஷயம், நான் உனக்காக பயணத்தினுடைய நேரத்தில் உன் தீன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக செய்ய வேண்டும். தீன் விஷயத்தில் ஒரு விதமான ஒரு முற்போக்கு சிந்தனை இன்று நம்மிடத்தில் இல்லை. ஒரு பெருமைக்காக நாம் செல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் இன்று பயணங்களாக மாறி போய்விட்டது. முதல்ல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாதுகாக்கப்பட வேண்டிய முதல் கட்ட விஷயம் உயிருக்கு மேல் தீன் என்கின்ற விஷயத்தை நாம் முன்னிறுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த ஹதீஸ் புகாரியில் முஸ்லிம் இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நசரான், ஒரு கிறிஸ்துவர் இஸ்லாத்திற்கு மாறுகிறார். அவர் அந்த நேரத்தில் மஸ்ஜித் நபவிக்கு வருகின்ற நேரத்தில் அவர் படித்தவராக இருக்கிறார். அந்த நேரத்தில் சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆல இம்ரான் போன்ற சூறாக்கள் எல்லாம் ஓதப்படுவதை கேட்கிறார். இஸ்லாத்திற்கு மாறுகிறார். பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு வஹி எழுதுகிற பொறுப்பையே கொடுத்தாங்க. குர்ஆனுடைய வஹி வருகின்ற பொழுது அந்த மனிதர் வஹியை வாங்கி எழுதக்கூடிய அந்த பொறுப்புல இருந்தார். அவர் கொஞ்ச நாள் கழிந்து போகிறது, மறுபடியும் அவர் மனம் மாறி போகிறது, முருத்தத்தாக மறுபடியும் கிறிஸ்தவராக மாறி போகிறார். பின்னால் அங்க வாழக்கூடிய நேரங்கள்ல தன்னுடைய கிறிஸ்தவ நண்பர்களிடத்தில் இப்படி சொல்லுவார், முகம்மது இடத்தில் எழுதப்பட்டிருக்கிற செய்தி எல்லாம் நான் எழுதி கொடுத்து வந்ததுதான். அவர் எந்த விதமான பிரத்யேகமா வகியாக வருகின்ற எந்த செய்தியும் அவருடைய செய்தி கிடையாது. நான் எழுதி கொடுத்ததை தாண்டி அவர் எந்த விதமான மார்க்கத்தையும் அவரிடத்தில் வைத்துக் கொள்ளவில்லை என்கின்ற செய்தியை சொல்லிக் கொண்டே இருப்பார். புகாரியிலும் முஸ்லிமிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய மரணம் நிகழ்கிறது, அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவு நிகழ்கிறது. அந்த நேரத்தில் அந்த கிறிஸ்துவர்கள் அவரை மண்ணில் கொண்டு போய் அடக்கம் செய்கிறார்கள். அடுத்த நாள் காலை அந்த மண் அந்த நபரை வெளியே துப்புகிறது, வெளியே வந்து தூக்கி போட்டுறது. மண்ணுக்குள் அதை வைத்துக் கொள்வதற்கு மண் அனுமதிக்கவில்லை. உடனே அவர்கள் யோசிக்கிறார்கள், ஹாதா ஃபியாலு முஹம்மதின் வ அஸ்ஹாபு, இது பெருமானாரும் அவருடைய தோழர்களும் செய்திருக்கிற வேலையாக கூட இருக்கலாம். எனவே இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டி அவரை புதைப்போம் என்பதாக புதைக்கிறார்கள். அடுத்த நாள் காலை பார்த்தாலும் அந்த ஆழத்திலிருந்து அவர் வெளியே வந்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறார். மீண்டும் அடுத்த நாள் அதைவிட ஆழமாக தோண்டி புதைக்கிற பொழுது அதற்கு அடுத்த நாள் காலை பார்த்தால் அதே போன்று வெளியே இருக்கிறார். அதற்கு பின்னால் அந்த சமூகம் புரிந்து கொள்கிறது, இது மனிதர்களுடைய செயல்கள் அல்ல, இது இறைவன் கொடுக்கிற தண்டனை என்பதை புரிந்து கொள்கிறார். சங்கையான பெருமக்களை, ஒரு இடத்தில் தீன் இருக்கிறது. அவர் வகியாக எழுதியாக இருந்தவர்களாக கூட இருந்தாலும் சரி, குர்ஆனை எழுதக்கூடியவராக இருந்தாலும் சரி,
தீன் பறிக்கப்பட்டு விட்டால் அவரை இந்த உலகமும் ஏற்றுக்கொள்ளாது, இந்த மண்ணும் ஏற்றுக்கொள்ளாது, ரப்பும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே ஒரு பயணத்தினுடைய துவக்கத்தின் பொழுது ஒரு மனிதனிடத்தில் நாம் பார்த்து உன்னுடைய தீனுக்காக நான் துவா செய்கிறேன் என்பதாக சொல்ல வேண்டும். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமானத்தி, உன்னுடைய அமானிதம் சம்பந்தமாக அல்லாஹ்விடத்தில் உனக்காக நான் பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னுடைய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு நான் இந்த விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்கின்ற இரண்டாவது செய்தியாக அமானிதத்தை சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தையின் வழியாக, ஒரு மார்க்கெட் வழியாக போய் கொண்டிருக்கிற பொழுது பொற்குவியல் போன்று ஒரு கோதுமை குவிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் பார்ப்பதற்கு காய்ந்த கோதுமை, தொலிவுள்ள கோதுமை போன்று அது தெரிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் போய் அந்த மூட்டைக்குள் கைவிடுகிறார்கள். உள்ளே ஈரமான கோதுமை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்த மாத்திரத்தில் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுகாதிர், யாரெல்லாம் மோசடி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அடியார்களுக்கு மத்தியில் செய்யக்கூடிய மோசடி, அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய மோசடி என்பது அவனுக்கும் தனிப்பட்ட மனிதருக்கும் சார்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆனால் மனித சமூகம் அது அடியார்களுக்கு மத்தியில் செய்யப்படக்கூடிய அந்த மோசடி என்பது மிகவும் கவனப்படுத்தப்பட வேண்டிய விஷயம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லுகிறார்கள், மோசடி செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கிறான் என்பதாக புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது. சங்கையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மோசடி செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் லிவாஉன் ஃபீ யௌமில் கியாமா, அவருக்கு ஒரு கொடி அல்லாஹ் அந்த கியாமத் நாளில் நட்டு வைப்பான். அந்த கொடியில் அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும், அதற்கு கீழ் அவர் செய்திருக்கிற மோசடி எழுதப்பட்டிருக்கும். ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இந்த விதமான மோசடியை செய்திருக்கிறார் என்கின்ற செய்தி அங்கு இருக்கக்கூடிய மஹ்ஷருடைய எல்லாருடைய பார்வையில் விழுகிற அது போன்ற ஒரு கொடியை எட்டு வைக்கப்பட்டிருக்கும். அவர் செய்த அந்த மோசடி, இந்த உலகத்தில் செய்யப்பட்ட அந்த மோசடியை அல்லாஹ் நெற்று வைத்திருப்பார் என்கின்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே இரண்டாவது ஒரு மனிதருக்கு ஒரு பயணத்தின் பொழுது நாம் செய்ய வேண்டிய துவா அமானிதம் சம்பந்தமான துவாக்கள். மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹவாதீமி அமலி, அவருடைய விஷயத்துல நல்ல அமல்களோடு அவர் மரணிக்க வேண்டும் என்பதற்கு நாம் துவா செய்ய வேண்டும். மூன்று விஷயம், ஒன்று தீன், இன்னொன்று அமானிதம், இன்னொன்று அவருடைய அமல்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும், முடிவு நல்லதாக இருக்க வேண்டும், அவருடைய அமல்கள் எல்லாம் நல்ல அமல்களோடு அவர் கடக்க வேண்டும் என்கின்ற துவாக்கள் அந்த பயணத்தின் பொழுது இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தில் மஸ்ஜித் நபவியில் இருக்கிற பொழுது சஹாபாக்களை பார்த்து கேட்பார்கள், இந்த உலகத்தில் கஷ்டவாளி, இந்த உலகத்தில் நஷ்டப்பட்டவன், இந்த உலகத்தில் திவாலாகி போனவன் யார் என்பதாக கேட்டார்கள். சஹாபிகள் எல்லாம் சொன்னார்கள், தன்னிடத்தில் காசு பணம் இருந்து, தன்னுடைய வெள்ளிகள், பொருள்கள், தங்கம் எல்லாம் இருந்து ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் ஒருவன் இழந்து போகிறான் என்று சொன்னால் அவன் தான் இந்த உலகத்தில் திவாலானவன் என்பதாக சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் திவாலானவன் கிடையாது, அவன் நஷ்டவாளி கிடையாது, அவன் இழந்தவன் கிடையாது. பிறகு யார் இழந்தவன்? இன்ன உம்மத்தி ஃபயௌமல் கியாமா, கியாமத் நாளில் என் உம்மத்தில் ஒரு கூட்டம் வரும், அவனிடத்தில் காணஹு ஸலாத்துன், தொழுகை இருக்கும், நோன்பு இருக்கும், ஜகாத்துகள் இருக்கும், அதிகமான தான தர்மங்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அவர்களிடத்தில் அடியார்கள் சம்பந்தமான விஷயத்தில் அவர்கள் மிகவும் கொடுபோக்குத்தனத்தோடு இருந்து கொண்டிருப்பார்கள், அவதூறு பேசுபவர்களாக இருப்பார்கள், அடுத்தவர்களுடைய பணத்தை அநாகரிகமாக அனுமதிக்காத விஷயத்தில் அவர்கள் பயன்படுத்தக்கூடியவராக இருப்பார்கள், அவதூறு பேசக்கூடியவர்கள், பொய் பேசக்கூடியவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட பட்டியலை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். இந்த செயல்களுக்கெல்லாம் அவர்களுடைய தொழுகையும், நோன்பும், ஜகாத்தும், ஹஜ்ஜும், அவர்களுடைய மொத்த கிரியைகளும் மொத்தமாக பிடுங்கப்பட்டு இவருடைய கணக்கில் எழுதப்படும். அந்த நேரத்தில் ஒருவர் திவாலாவார் அல்லவா, அதுதான் இந்த உலகத்தில் அல்ல மறுமையிலும் மிகப்பெரிய நஷ்டவாளிக்கு அவன் தான் மிகப்பெரிய உதாரணம் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீசுகள் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சங்கையான பெருமக்களே, சொல்ல வருகின்ற செய்தி, ஒரு பயணத்தின் பொழுது நாம் செய்ய வேண்டிய துவாக்கள், ஒருவர் தீன் சம்பந்தமாக செய்ய வேண்டும், அவருக்கு அமானிதம் சம்பந்தமாக பாதுகாப்பு தேட வேண்டும், மூன்றாவதாக அவர் சேர்த்து வைத்திருக்கிற அமல்கள் எந்த விதத்திலும் பாழ்படக்கூடாது என்பதற்கு அவருக்கு நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இது போன்ற துவாக்கள் சொல்லி எந்த பயணத்திற்கு நாம் அனுப்புவதாக இருந்தாலும், உலக காரியங்களுக்கு செல்பவராக இருந்தாலும் சரி, அல்லது இறை விஷயத்திற்காக அவர் பயணம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திற்கும் இது போன்ற துவாக்களை செய்வது சுன்னத் என்கின்ற அந்த அடிப்படையில் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹு தஆலா மார்க்கத்தின் அந்த விழுமியங்களை பாதுகாத்து வாழக்கூடிய சமூகமாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியல் புரிவானாக. மௌத்தாகக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த கலிமாவோடு தொழுகையோடு மரணிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.